வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்க வந்து இருக்கிறது ஷாம் கிரேஷ் கேமிங். ஸோ மக்களே, அதாவது என்னென்னா, போன பாட்டில் பார்த்துருப்பீங்க இப்போ வேர்ல்டு வார் 2 பார்ட் 1. ஸோ இப்போ வந்து பார்ட் 2 வந்து போட போகிறேன். ஸோ இப்போ யாருக்கும் சண்டைனா, ஜெர்மனுக்கும் இவங்களுக்கும் தான் சண்டை, ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் தான் சண்டை. ஸோ மெயின்லி சொல்லணும்னா ஹிட்லர் பார்த்தீங்களா, ஹிட்லருக்கும் இவங்களுக்கு தான் சண்டை. ஸோ இப்போ நம்ம எதில் ப்ளே பண்ணுறோன்னா, ஜெர்மனி பார்த்தீங்களா, ஜெர்மனி நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். போனதில் வந்து நம்ம வந்து ரஷ்யாவாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம ஜெர்மனாக ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா என்ன தரல, அது அப்படி வந்துச்சு. சரி, வேறு வரியில் சொல்லிட்டு நம்ம வந்து ஜெர்மனிக்கே இனிமேல் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ முன்னேல இருக்கோம். ஸோ ஃபாஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான். ஒரே எங்கள் என்ன தைரியம் இருந்தால் ஜெர்மனுக்குள்ளேயே போவேன். ஸோ தெரியும் ஹிட்லர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு. ஆனால் நான் ஜெர்மனுக்கு விளாண்டுருக்கேன். ஏன்னா எனக்கு சுற்றுலா அதே நீங்கள் வந்து போன இதில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து ரஷ்யாவை தான் நான் ப்ளே பண்ணோம். அது ஏதோ வந்துருச்சு மக்களே. ஸோ வேறு வழி இல்லை, இனிமேல் நம்ம ஜெர்மனிக்கு தான் ப்ளே பண்ணி ஆகணும். பரவாயில்ல. ஸோ நம்ம தான் இப்போ முன்னேலையில் இருக்கோம். யார் இவன் மேலேருந்து குச்சி வரான்? அப்பாவி, செத்துருவான்டா, செத்துருவேன். ஆமாம், மெடிக்கெட் போட்டுக்கலாம். அண்டு இங்கே எவனும் வரானா பார்ப்போம். மக்களே, இவன் இங்கே வரல, இங்கே வர மாதிரி இருந்தே ஷூட் கன்று இருக்குது. ஐயோ, இங்கே விண்டோ மட்டும் இருந்துச்சுன்னா இவங்களேன் அட்டாக் பண்ணுவோம். இங்கே அட்டாக் பண்ண அவ்வளோதான், முச்சாச்சானு. ஆமாம் டே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்கடா. டே என்னடா நீ இங்கே வாடா. புட்டு எப்படி வந்தாச்சுல. ஐயோ, இவன் கண்ணுடு. ஐயோ. ஸோ மக்களே, இனிமேல் நம்ம வந்து ஜெர்மனுக்கு தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். ஓகே, இப்போ வந்து மெதுவாக உங்கள் பேஸ்க்குள்ளே போகலாம். எல்லாமே இல்லை. ஓகே, வந்து மெதுவாக பேஸ்க்கு போகலாம். மக்களே, இப்போ வந்து நம்ம அஃபிஷியலாக இவங்க பேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஆத்தாடி எவ்வளோ பேர் மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேங்க. மாட்டிக்கிட்ட பங்கு அத்தாடி மாட்டிக்கிட்ட மக்களே, மாட்டிக்கிட்டேன். ஐயோ, செத்த. ஏய், டோர் கூட இல்லையாடா. ஐயோ, அவன் செத்துறான். நான் கூட வந்தேன் இன்னொருத்தன். மை காடு, இந்த இதில் ஒளி எவனோ தான் செத்துறான். வாடா போடா. சரி, எங்கே கிட்டேவா? ஸோ இப்போ நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். ஐயோ, எதுக்கு இங்கே ஒழிச்சிருக்கலாம். ஸோ மை காட், இங்கே யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஒளிஞ்சிருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம நேருக்கு நேர் போய் சண்டை போடலாம். அவுட்டி, இவன் போடா. நான் தலைவரே, ஒருத்தன் அவுட்டு. அடி செத்த அவுட்டு. அட்டா வந்தவனுக்கு நம்ம வந்து ஒரு 3 பேராவது நம்ம வந்து அவன் வந்து இறந்து போயிட்டாங்க. சூப்பர். எப்படியே நான் ப்ளே பண்ணியிருந்தா நம்ம தான் வின் இந்த வாரியும். ஏன்னா போன வாரில் வந்து நம்ம தான் ஃப்ரான்ஸில் திருப்பி, ஏன்னா போன வாரம் அதாவது ரஷ்யா வந்து நம்ம இது லேண்டை கைப்பற்றிருந்தாங்க. ஸோ அதே இதில் வந்து நம்ம திருப்பியும் அட்டாக் பண்ணுறோம். ஓப்பன் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் அட்டாக் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு. ஸோ வேறு லெவலு. எக்ஸாட்டு எப்படி அவங்க பேஸ்குள்ளேயும் வந்து அவங்களே அட்டாக் பண்ணுறோம் பார்த்தீங்களா. நம்ம தான் வேறு லெவலு. இங்கே இருக்கேன்டா.
எவனும் இங்கே கண்டுங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, அப்படியே போங்க. யாரோ நீங்கள் செத்துறேன். ஒன்று பண்ணலாம், ஒரு குரூப்போடு வந்தால் தான் மக்களே இவங்களெல்லாம் அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம வின் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம எல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவா போராடினா வின் ஆயிடல இந்த வார்க்கு. ஓ மை காட், டே ஃபாஸ்ட்டாக போங்கடா. அங்கே ஒருத்தர் இருக்கான். நம்ம இப்போ லீடிங்கில் இருக்கோம். ஸோ இந்த வாரில் நம்ம ரஷ்யா கைப்பற்ற அந்த லேண்டை வந்து கைப்பற்றினா நான் ஓகே. சுட்டுருவாங்க, அவன் சுட்டுறான் ஒருத்தன். அவ்வளோதான் மக்களே, வெற்றிகரமாக போன இதில் வந்து நம்ம ரஷ்யாவை ப்ளே பண்ணியிருந்தோம். இனிமேல் நம்ம ஜெர்மனாக தான். ஸோ வெற்றிகரமாக நம்ம திருப்பியும் நம்ம லேண்டை வந்து கைப்பற்றிட்டோம். ஸோ ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போலாம் தெரியும் ஷார்ட் வீடியோ ஏன்டா போகிறேன்னு கேட்கலாம். ஆனால் நான் வந்து லாங் வீடியோ போட பார்க்குறேன். இப்போ வந்து இந்த கண்டென்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து ஷார்ட் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.